தனுஷ், நயன்தாரா இவங்க 2 பேருக்கும் வந்து ஒரு பெரிய சண்டை வந்து போயிட்டுருக்கு. இது வந்து ஒரு சர்ச்சையா பெரிய லெவல்ல இந்த விஷயம் வெடிக்க போகுது. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நயன்தாரா அவங்க வந்து ஒரு டாக்குமெண்ட்ரி வந்து பண்ணியிருக்காங்க. அது என்னன்னா, நயன்தாரா பியாண்ட் த ஃபேரி டேல் அப்படின்னு. இதில வந்து விக்னேஷ் சிவன், அதாவது நயன்தாராவுடைய ஹஸ்பண்ட் அவரும் இவங்களும் வந்து சில விஷயங்கள்லாம் பேசுறாங்க, ஷேர் பண்றாங்க. நயன்தாரா அவங்களுடைய லைஃப் அப்படியே அந்த ஜேர்னி, அவங்க ஆக்ட்ரஸா இருந்தது. அது மட்டும் இல்லாம அவங்களுடைய வெட்டிங், அப்ப விக்னேஷ் சிவனுக்கும் அவங்களுக்கும் இருந்த அந்த லவ்வு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து இதில பேசுறாங்க. இது மட்டும் இல்லாம தமிழ் சினிமாவுல இருக்கக்கூடிய முக்கியமான நடிகர்கள், தெலுங்கு சினிமா, கன்னட சினிமா, அவங்க வந்து யார் யார் கூடலாம் வந்து நடிச்சாங்களோ, அவங்க எல்லாருமே வந்து அவங்கள பத்தியான விஷயங்கள்லாம் ஷேர் பண்றாங்க. ஸோ இதில என்ன தனுஷ்க்கு இதுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னா, தனுஷ் வந்து அவரு நானும் ரவுடி தான் அப்படின்னு வந்து ஒரு படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணாரு. இந்த படத்தில் விக்னேஷ் சிவன் தான் வந்து டைரக்டராக இருந்தார். நயன்தாராவுக்கு ஒரு பெரிய ஒரு லீட் ரோலு. ஸோ இந்த படம் எவ்வளோ பெரிய ஹிட் ஆச்சு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். நயன்தாராவுக்கும் ஒரு பெரிய பேர் இண்டஸ்ட்ரியில். அதே மாதிரி விக்னேஷ் சிவனும் ஒரு ஸ்டார் டைரக்டராக வந்து வந்துட்டார். இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணதும் வந்து தனுஷ் அவர்கள். ஸோ இந்த டைமில் வந்து ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை வந்து நடந்திருக்கு அவங்க 2 பேருக்குள்ள. அந்த ஒரு பிரச்சனை தான் இன்னைக்கு வரைக்கும் வந்து இது கண்டினியூ ஆகி இன்றைக்கி ஒரு பெரிய வருஷ கணக்கில் ஒரு பூகம்பமாக வெடிச்சிருக்கு. அந்த ஒரு காரணத்தினால தான் தனுஷ் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நயன்தாரா அவங்களுடைய டாக்குமெண்ட்ரியில் அந்த படத்தோடைய வர அந்த சீன்ஸு, அந்த ஃபுட்டேஜெல்லாம் வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக, அதை யூஸ் பண்ணுறதுக்காகவும் 2 வருஷமாக நான் காத்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னா நயன்தாரா சொல்கிறாங்க. பட் தனுஷ் அவர்களோட சைடில் யூஸ் பண்ணக்கூடாத அளவுக்கு வந்து ரொம்ப தள்ளி தள்ளி போட்டுட்டு இருந்தாங்க. ஃபைனலாக பார்த்தோம் அப்படின்னா, இந்த பிஹைண்ட் த சீன்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அதை எடுத்து நயன்தாரா என்ன பண்ணியிருக்காங்க, இந்த டாக்குமெண்ட்ரியில் போட்டிருக்காங்க. இதை பார்த்த தனுஷ் என்ன பண்ணியிருக்காரு, எனக்கு வந்து நீங்கள் நஷ்ட ஈடு தரணும், 10 கோடி ரூபா வந்து காப்பி ரைட்ஸு தரணும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஏதோ கேட்டிருக்காரு. சில பேர்லாம் விமர்சனம் பண்ணியிருக்காங்க. என்னென்னா, தனுஷ் வந்து இளையராஜா அவர்களுடைய ரசிகர் அப்படிங்கிறத நிரூபிச்சிட்டாரு. ஏன்னா காப்பி ரைட்ஸ் வரைக்கும் போயிட்டாரு அப்படின்னு. ஒரு 3 செகண்டு வீடியோ போட்டதுக்கா இவ்வளோ பெரிய ஒரு காப்பி ரைட்ஸ் அப்படிங்கிற மாதிரி நயன்தாரா வந்து கொந்தளிச்சு கிட்டத்தட்ட ஒரு பெரிய பேராகிராஃப் எஸ்ஸே மாதிரி போட்டிருக்கிறாங்க. நம்மலாம் வந்து படிக்கும்போது 10 மார்க் 20 மார்க்லாம் வந்து படிக்காமல் போயிடுவோம். ஏன்னா பெருசாக இருக்கும் அப்படிங்கிறதுனால. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு பெரிய ஒரு 2000 வேர்ட்ஸ் எஸ்ஸே மாதிரி ஒரு 3 பக்கத்துக்கு போட்டு வச்சுருக்கிறாங்க. அதில் பார்த்தோம்னா அவங்க சொன்னது என்னன்னா, நான் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்கிறேன். தனுஷ் அவங்க அப்பா பார்த்தோம்னா ஒரு பெரிய ஸ்டார் டைரக்டரு, ஒரு பெரிய அவங்க அண்ணனும் வந்து பெரிய டைரக்டரு. அவரு சினி ஃபீல்டில் அவங்களுடைய உதவியில் வந்து வந்துட்டார். ஆனால் நான் அப்படி கிடையாது. எந்த ஒரு பேக்ரவுண்டும் இல்லாமல் ஒரு ஹீரோயினாக வந்து இன்றைக்கி ஒரு பெரிய லெவலில் வந்திருக்கேன். ஆனால் தனுஷ் நிஜ வாழ்க்கையில் பார்த்தோம் அப்படின்னா, ஸ்ப்ரெட் லவ் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்கிறாரு. ரொம்ப கடவுள் நம்பிக்கை இதெல்லாம் பேசுகிறாரு. ஆனால் ஒரு முறையாவது வாழ்க்கையில் அவர் அந்த ஸ்ப்ரெட் லவ் மாதிரி வாழ்ந்து காட்டணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆவேசமாக பேசிட்டாங்க. ஸோ இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா, தனுஷ் அவர்களுடைய ஃபேன்ஸும் வந்து கொந்தளிச்சு ஒரு பக்கம் வந்து நயன்தாராவுக்கு வந்து ரிப்ளை பண்ண ஆரம்பிச்சுட்டு இருக்கிறாங்க. கடுமையாக வந்து விமர்சனம் 2 பக்கமும் போயிட்டுருக்கு. ஆனால் முக்கியமாக நயன்தாரா அவங்க வந்து சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, தனுஷ் வந்து ஏதோ ஒரு பழி வாங்குறாரு, மனசில் ஒரு ஒரு வெஞ்சன்ஸ் வச்சுருக்கிறாரு. நானூறு ரவுடிதான் படம்லாம் பார்க்கும்போது வந்து பார்த்தோம்னா, அந்த படம் வந்து தேருமா தேராதா அப்படிங்கிற மாதிரி அவருக்கு ஒரு டவுட் இருந்தது. ஆனால் இந்த படம் பெரிய ஒரு சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் தனுஷ்க்கு ஒரு ஒரு மனசுக்குள்ளே ஒரு வன்மம் வந்துருச்சு. இது நான் நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அவரே இந்த படத்தை வந்து இது வெற்றியை தாங்க முடியாமல் மன உளைச்சலில் இருந்தார். ஸோ அந்த டைம்லேருந்தே பார்த்தோம்னா ஒரு பெரிய ஒரு சண்டை வந்து போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் அந்த சண்டை அவங்க 2 பேருக்குள்ளேயும் ஒரு முத்தி. இத்தனைக்கும் இவங்க 2 பேரும் வந்து ஒன்றா படங்கள்லாம் வந்து நடிச்சிருக்காங்க. இருந்தாலும் இந்த சண்டை அப்படிங்கிறது ஒரு பெரிய லெவலில் வந்திருக்கு. ஸோ இது என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, கண்டிப்பாக சொல்வதெல்லாம் உண்மை மாதிரி அவங்க 2 பேரை வச்சு ஒரு ஒரு இடத்துல வந்து பேசினா மட்டும்தான் தெரியணும். ஏன்னா இது மட்டுமே காரணம் கிடையாது. ஏன்னா ஒரு 3 செகண்டு ஒரு ஃபுட்டேஜுக்காக 10 கோடி நஷ்ட ஈடு கேட்குறவரும் தனுஷ் கிடையாது. இவ்வளோ கொந்தளிச்சு எஸ்ஏ மாதிரி பேராவாக வந்து பக்கம் பக்கமாக வந்து போஸ்ட் போடுற அளவுக்கு நயன்தாரா அவங்களும் கிடையாது. இவங்க 2 பேருக்கும் ஏதோ ஒரு விஷயம் வெயிட்டாக ஏதோ ஒரு சம்பவம் வந்து நடந்திருக்கு. அது 2 பேருமே வந்து பார்த்தோம்னா பெரிய அளவில் அதை வெளிப்படையாக சொல்லாமல் வெறுமனே வந்து பார்த்தோம்னா இப்படி அப்படியே வந்து போட்டுட்ருக்காங்க. இதில் வந்து முக்கியமான விஷயம் நயன்தாரா அவங்க என்ன சொல்ல வர்றது என்னென்னா, நான் வந்து தனியாக வந்திருக்கிறேன், நீங்கள் வந்து ஒரு நெப்போட்டிசம் அப்படிங்கிற மாதிரியும் கூட ஒரு மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஆடியோ லான்ச்லாம் வந்தால் நீங்கள் வந்து ஒரு அப்படியே ரொம்ப அப்படியே தெய்வ பக்தியாக ரொம்ப அப்படியே நான் ஒரு குட்டி கதைலாம் வச்சு உங்கள் ஃபேன்ஸுக்கு முன்னாடி வந்து நடிக்கிறீங்க. ஆனால் நீங்கள் வந்து நிஜ வாழ்க்கையில் ஒழுங்காக ஒரு ஒரு எத்திக்கலாக வந்து நடந்துக்கங்க அப்படிங்கிற மாதிரியே சொல்லியிருக்காங்க. மேபி நயன்தாரா இது மாதிரி கேட்டுட்டாங்க அப்படிங்கிறதுக்காக அவங்கள வந்து விமர்சனம் பண்ணி அடுத்து வரக்கூடிய படத்தோட ஆடியோ லான்ச்சில் நீங்கள் வந்து உங்கள் ரசிகர்கிட்ட இது மாதிரிலாம் இன்டைரக்டாக பேசுவீங்க, அதுக்கெலாம் வந்து நான் வந்து தயாராக தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நயன்தாரா சைட்லேருந்து சொல்லியிருக்காங்க. முக்கியமாக ஒரு ஜெர்மன் வார்த்தை ஒன்று சொல்லியிருக்காங்க, ஸ்கேண்டி ஃப்ராட் அப்படிங்கிற ஒரு வார்த்தை. அந்த வார்த்தை பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு அர்த்தம் தமிழில் தேடி பார்த்தா, ஒரு துன்பத்தை பார்த்து இன்பம் அடையக்கூடியவர். கிட்டத்தட்ட
எப்படின்னா இந்த ஸ்பைடர் படத்தில் வந்து எல்லாரும் அழுதுட்டு இருப்பாங்க, அதை எஸ்.ஜே. சூர்யா பார்த்து அந்த சுடலை கேரக்டர் அப்படியே சந்தோஷமாக வந்து சிரிச்சிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து இன்பம் அடைகிறீங்க என்னுடைய துன்பத்தை பார்த்து அப்படிங்கிற மாதிரி தனுஷை கடுமையாக வந்து விமர்சனம் பண்ணியிருக்கிறாங்க நயன்தாரா அவர்கள். ஸோ இந்த ஒரு விஷயம்தான் ஒரு ஹாட்டாக போயிட்டுருக்கு. இது வந்து அடுத்து தனுஷ் சாரோட ஃபேன்ஸ் நயன்தாராவை திட்டுறது, நயன்தாரா அவங்களுடைய ஃபேன்ஸ் வந்து தனுஷ் அவர்களை வந்து திட்டுறது, இப்படி வந்து போயிட்டு தான் இருக்க போகுது. தயவுசெய்து 2 பேருமே இது என்ன நடந்தது கிளாரிட்டியாக வந்து நீங்கள் கொடுத்தா மட்டும்தான். இல்லை நயன்தாரா வந்து இன்னொரு பக்கம் இந்த டாக்குமெண்ட்ரியை வந்து ஹிட் பண்ணணுன்றதுக்காக ஏதாவது ப்ரொமோஷனுக்காக இப்படி பண்ணுறாங்களா, இல்லை வேறு ஏதாவது ஒரு காரணமா, இல்லை என்ன? ஸோ அவங்க மேலே வந்து தப்பு இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். ஸோ இவர் மேலேயும் வந்து சில தப்பு இருக்கலாம். ஸோ எது அப்படிங்கிறது உங்கள் 2 பேருக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ என்ன அப்படிங்கிறத தயவுசெய்து வந்து கிளாரிட்டியை இவங்க 2 பேர் தான் பண்ணணும். ஸோ பண்ணுவாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிறத நம்ம ஃப்யூச்சரில் தான் வந்து பார்க்கணும். ஸோ அடுத்து இந்த பிரச்சனை எதை நோக்கி போக போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ அதனால் இந்த வீடியோ பற்றினா உங்களுடைய கருத்துக்கள் என்ன, யார் மேலே வந்து தப்பு இருக்கும், இந்த விஷயம் என்னவா இருக்கும் அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை இந்த கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் வேற ஒரு வீடியோவில் வேற ஒரு கண்டென்ட்டில் நான் உங்களை பார்க்குறேன். பாய்.